கிராமப்புற குழந்தைகளுக்கு இலவசமா கல்வி வழங்குற கலைவாணி கல்வி மையம் அமைக்கிறதுக்கு போன டிஎம்கே ஆட்சியில லஞ்சம் கேட்டிருக்காங்க. ஆனா இப்ப அது லஞ்சம் வாங்காமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அவர் சொன்னதுக்காக அவரை டிஎம்கே காரங்க எல்லாம் மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஜோஹோ அப்படின்ற ஒரு பெரிய நிறுவனத்தோட தலைவர் தான் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். அவர் கலைவாணி கல்வி மையம் அப்படின்ற திட்டத்தின் மூலமா 2 கிராமப்புற பள்ளிகளை நடத்துறாரு. கிராமப்புற மாணவர்கள் நல்ல பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்காகவே அதை நடத்துறாரு. அதுல ஒண்ணு தேனியில இருக்கிற கிராமத்துலயும், இன்னொன்னு தென்காசியில இருக்கிற கிராமத்துலயும் நடக்குது. அதுல தேனி கிராமப்புறத்துல இருக்கிற ஸ்கூல ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி அதை நடத்தியிருக்காரு. அந்த ஸ்கூலுக்கு தடையில்லா சான்றிதழ் வழங்குறதுக்கு மாநில அரசு நிறைய பணம் கேட்டதுக்காக அந்த ஸ்கூல் மூடுற அளவுக்கு போயிடுச்சு. பணம் கொடுக்காம தடையில்லா சான்றிதழ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஐபிஎஸ் அதிகாரி என்கிட்ட சொன்னாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி தான் நாங்க என்ஐஓஎஸ் அப்படின்ற இந்த ஸ்கூலை தொடங்கணும். அதுக்கப்புறமும் டிஎம்கே கவர்மெண்ட் எங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நாங்க தென்காசியில ஒரு புதிய ஸ்கூல் கட்டடத்துக்கு டிடிசிபி ஒப்புதலுக்கு நாங்க விண்ணப்பிச்சிருந்தோம். ஆனா அப்ப இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் அதுக்கான ஒப்புதலை எங்களுக்கு வழங்கல. டிஎம்கே ஆட்சியில டிடிசிபில என்ன மாதிரியான ஊழல் நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா இப்ப இருக்கிற டிவிகே கவர்மெண்ட் ஒப்புதலுக்காக நீங்க எந்த பணமும் தர வேண்டாம் அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் சொன்னாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நாங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி டிஎம்கே கவர்மெண்ட்டை பத்தி அவதூறு பரப்புறோன்ற மாதிரி டிஎம்கே காரங்க எங்களை மிரட்டுறாங்க. ஆனா இந்த மிரட்டலுக்குலாம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் சொல்லியிருக்காரு. பார்த்துக்கோங்க, ஜோஹோ நிறுவனர் அவர் எவ்வளோ பெரிய ஆளு. அவரையே டிஎம்கே காரங்க மிரட்டுறாங்கன்னா அப்ப நம்மள மாதிரி ஆளுங்களா ஏமாத்துறோம் சொல்லுங்க.